இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் தான் 2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளத்தோட பேசிக்கான ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இந்த ஃபார்முலா வச்சே நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, பேசிக் ஃபார்முலா என்னன்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை இத்தனை நாட்களில் முடிப்பார்கள்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் வந்து எத்தனை நாட்களில் இந்த வேலையை முடிப்பார்கள் அப்படி கேட்பாங்க. ஸோ அப்போது நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு குரூப் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொரு குரூப் வருவாங்க. ஸோ அது வந்து men 1 men 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அவங்கள வந்து நம்ம இங்கே M1 M2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது முதல்ல வேலை செய்கிறவங்கள M1, அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்யக்கூடிய நாட்கள் D1 ஈக்குவல் டு W1. அதே மாதிரி ரெண்டாவதாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, ரெண்டாவது ஒரு குரூப்பு அவங்கள வந்து M2 இன்ட்டு D2 அவங்க வேலை செய்யக்கூடிய நாட்கள். இந்த W2வை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போடணும். ஸோ இந்த ஃபார்முலா தான் எப்படி எழுதுகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை சால்வ் பண்ண முடியும். அப்போ முதல்ல வேலை செய்கிறவங்க M1, அவங்க வேலை செய்யக்கூடிய நாட்கள் D1 ஈக்குவல் டு அவங்க முடிக்கக்கூடிய வேலை W1. அதுக்கப்புறம் ரெண்டாவது செய்கிறவங்க அவங்களோட ஒர்க் எத்தனை பேர் செய்கிறாங்களோ அவங்க M2, அவங்களோட D2 அவங்களோட வேலை செய்யக்கூடிய வேலையோட மொத்த அளவு வந்து W2. ஸோ அதை வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எழுதிடும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் இதில் வரப்போகிற 2 ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். சரி, நீ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ இதில் முதல் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்க சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ முதல்ல பார்த்த ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா, அதை வேணால் திரும்ப ஒரு தடவை எழுதிக்கலாம். அப்போ என்ன எழுதலாம்? M1 D1 ஈக்குவல் டு W1 M2 D2 ஈக்குவல் டு இந்த பக்கம் W2. ஸோ இந்த கணக்கை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, M1ங்கிறது முதல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, இந்த 5, இதுதான் M1, 5 நபர்கள். அதுக்கப்புறம் D1ங்கிறது அவங்க வேலை செய்த நாட்கள் 5, அதையும் போட்டுக்கலாம். ஈக்குவல் டு அவங்க எத்தனை வேலை முடிச்சிருக்காங்க, 5 வேலைன்னா அதுதான் இந்த D2. இந்த D2 தான் இங்கே சரி இந்த W1 அதுதான் அவங்களோட வேலை வந்து என்னது, 5. இந்த W1 தான் அவங்களோட வேலை. அப்போ அதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எழுதிடலாம். அதுக்கப்புறம் M2ங்கிறது இந்த ரெண்டாவது செய்யுடி 50 நபர்கள் இன்ட்டு 50, அதுக்கப்புறம் 50 வேலை. அப்போது இதை எங்கே எழுதணும், இந்த W2 இருக்குது பார்த்திங்களா, இதில் எழுதணும். இப்போ 50 எத்தனை நாட்களில் முடிப்பார், இதுதான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இந்த D2வை தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இன்ட்டு D2 அதுதான் நமக்கு தெரியாது. ஸோ இது ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடுக்கு அப்படியே கட் பண்ணலாம். அப்போ 5 5 கட் ஆயிரும். இந்த 50ம் 50 கட் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், 5 ஈக்குவல் டு D2. ஸோ அவங்க எத்தனை நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்கன்னா 5 நாட்களில் வேலையை முடித்திருப்பார். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி D2 மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அது டைரெக்டாகவே D2 ஈக்குவல் டு 5ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போது அவங்க 5 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த கணக்கு இதே டைப்பு தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு நம்பர்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இயந்திரங்கள்,
தொழிற்சாலையில் வந்து இயந்திரங்களையும் அந்த நாட்களையும் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு சால்வ் பண்ணணும். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரங்களின் உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம அந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை ஆட்களுக்கு பதிலாக இங்கே வந்து இயந்திரங்கள் இருக்குது. ஸோ அதை தான் M1 M2ன்னு எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே 36 இயந்திரங்கள்ங்கிறது தான் M1. இப்போ என்ன செய்யலாம், நம்ம ஃபார்முலா படி முதல்ல M1 எழுதிடலாம். M1 என்னதுங்க 36 இன்ட்டு D1 எத்தனை நாள் செஞ்சுருக்காங்க, 12 நாட்கள், ஈக்குவல் டு செய்த வேலையோட அளவு 7000 சிமெண்ட் பைகள் தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில்னால் இப்போ இந்த 7000 இன்ட்டு 24 இதுதான் வந்து என்னது M2, அதோட நாட்கள் 18. இதை தான் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு நமக்கு என்ன செய்யணும், எத்தனை பைகள்னு கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு W2 தான் என்னன்னு தெரியும். ஸோ இப்போது லெஃப்ட் ரைட் இருக்கிறத அப்படியே டைரெக்டாக கட் பண்ணலாம். ஸோ அப்படி கட் பண்ணும்போது 1 12 12 2 12 24 1 18 18 2 18 36 திரும்ப இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ டைரெக்டாகவே ஆன்சர் வந்துருச்சு. மிச்சம் இந்த எக்வேஷனில் இருக்கிறது நமக்கு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த W2வும் இந்த 7000 மட்டும் தான் இருக்குது. மிச்சம் எல்லாமே கட் ஆகிடுச்சு. இந்த 24க்கும் 12க்கும் கட் ஆகிடுச்சு. இந்த 18க்கும் 36 கட் பண்ணி மிச்சம் இருக்கிற ரெண்டும் கட் பண்ணும்போது நமக்கு W2 ஈக்குவல் டு 7000 கிடச்சிருச்சு. ஸோ அப்போ அவங்க 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் அதே 7000 பைகளை தான் தயாரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மென் இல்லைன்னாலும் இயந்திரங்கள்னு கொடுத்தாலும் அதை M1 M2ன்னு எடுத்து செஞ்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அந்த பேசிக் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த கணக்கை சால்வ் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து இதை பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.